Prince Hospitals. எந்த நோயாக இருந்தாலும் we have to educate people not to take lifetime medication. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டியூட்டி ஆஃப் டாக்டர். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே போனீங்கன்னா அசமூல அரிஷ்டம், முத்த அரிஷ்டம், பால அரிஷ்டம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மருத்துவத்தை தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அயோடைசர் சால்ட் சாப்பிட்டு என்ன பண்ணணும், உடம்பு என்ன ஆயிருக்குது, எத்தனை கிட்னி சென்டர்ஸ் இன்னைக்கு வந்திருக்குது, இந்த 25 வருஷத்துல எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்க கண்கூட பாருங்க. நான் எங்க வீட்டில் செக்கெண்ணெய் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவன் பல டாக்டர்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆர்கானிக் காய்கறி தான் யூஸ் பண்ணுவோம், தெரியுதா? அப்போ ஆர்கானிக் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம நாட்டில இருந்து தாங்க வந்துச்சு. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். எந்த நோயாக இருந்தாலும் we have to educate people not to take lifetime medication unnecessarily. அப்படின்னா தேவையில்லாமல் மருந்துகளை எடுத்துக்கிறத நாம் நிறுத்த சொல்லணும். அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு டியூட்டி ஆஃப் அ டாக்டர். இல்லை முடியாத கண்டிஷன், சில நேரங்களில் அவங்க வயதானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அவங்களுடைய ஜீவகாந்த சக்தி ரொம்ப குறைந்த நிலைமையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்போ தான் லைஃப் டைம் மெடிக்கேஷன் எடுத்துக்க சொல்கிறோம். ஆனால் which doesn't have any side effects. That is the main the point of our hospital. அதான் ரொம்ப நாங்கள் ஒரு பெரிய ஒரு மோட்டோ, எங்களுடைய எய்ம், எங்களுடைய மிஷன் அதை நோக்கி தான் பயணிக்குது. ஸோ அதனால் முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற மருந்துகள் எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது. ஸோ உங்களை முடிஞ்ச அளவுக்கு நோய்கள்லேருந்து வெளியே கொண்டு வரது தான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மருத்துவம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இங்கே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இங்கே இது கூட எடுத்துக்கலாமா, இப்படி எடுத்தால் பக்க விளைவு வராதா டாக்டர், இப்படின்னு பல விதமான கேள்விகளை இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னென்னா இதெல்லாமே நான் சொல்கிறது அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஏன் விழிப்புணர்வு அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறோம். நம்ம என்றைக்குமே நம்முடைய விஷயங்களை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய ட்ரெஷர், நம்முடைய ஒரு பெரிய புதையல் மாதிரி வச்சிருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நம்ம புறந்தள்ளுறதன் மூலமாக நம்ம தொடர்ந்து சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வரோம். இதுக்கு நான் பல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வலியுறுத்தப்பட்டோம், ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்க, கொலஸ்ட்ரால் வராதுன்னு. ஆனால் அந்த 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீஃபைண்ட் ஆயில்ங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போ யாருமே கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் கொலஸ்ட்ரால். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஸோ அப்போல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், பியூர் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், சல்ஃபர் வைக்காத தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அது மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பல மடங்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பல இடத்துல சொல்லிப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு இட்லி செஞ்சு கொடுப்பாங்க. உண்மையாகவே எங்கள் வயசுக்கு நாங்கள் ஒரு இட்லி, நல்ல பெரிய இட்லியாக இருக்கும், ஒரு குழியை பண்ணி நல்லா செக்கெண்ணெயை மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றுவாங்க மேலே, ஒரு குழிக்கரண்டி நிறையா ஊற்றிட்டு நல்லா கெட்டி சட்னி வைப்பாங்க. அதை சாப்பிட்டா அடாடா அந்த டேஸ்ட் இன்றைக்கி நம்ம நினச்சாலும் பயங்கரமாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேரளா ஒரு டைப் இருக்குது, குந்தன் பழம்னு சொல்லிட்டு, அதை பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, கார்டியாக் பிரச்சனையே வராது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹோமியோபதியில் நம்ம இம்யூன் பூஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல நல்லா கூடுறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். நிறையா விஷயங்கள் இன்றைக்கு அமுக்கப்பட்டிருக்குது, நிறையா மருந்துகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, நிறையா மருந்துகள் அமுக்கப்பட்டிருக்கு, தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம மாதிரி மருத்துவமனைகள் நிறைய வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கணும், எத்தனை வருஷம் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பிரான்ச் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சும்மா எங்கிட்ட மருந்து எடுங்க. அதே மாதிரி நானும் சொல்லுவேன், எங்கிட்ட ஒரு மாதம் மருந்து எடுங்க, 2 மாதம் மருந்து எடுங்க. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எடுக்காதீங்க, எங்கிட்ட இல்லை, யார்கிட்டையுமே எடுக்காதீங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல்னு இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்கள் மருந்துகள் எடுக்கக்கூடாது. நான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் எடுங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி நோய்களுடைய தன்மைக்கு ஏற்படதான் நம்ம செக்மெண்ட்டாக மாற்றுவோம். 1000 ரூபாய்க்கு மருந்து கொடுக்கலாம், ஹோமியோபதி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்கும்பொழுது மிக குறைந்த அளவில் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி சித்தாவில் சில பேசிக் மெடிசன்ஸு, ஹெர்பல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும், மிகச்ச குறைந்த அளவு. அதே மாதிரி நோயோட தன்மை ஜாஸ்தியாக நம்ம இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நிறைய ஹை பொட்டன்சி மெடிசன், ப்ரிசைஸ்டாக ரொம்ப காஸ்ட்லி மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் கொடுத்தா சரியாகும், அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் இருக்குது. அப்போ இங்கே நம்ம ஏன் ட்ரெஷர்ஸை நம்ம பாதுகாக்கிறது இல்லை, நம்முடைய நாட்டினுடைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்கிறாங்க. நம்ம 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் எடுத்தாங்க,
மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை உண்மையாகவே ஃபீல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவத்தின் மேலும் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் மேலும் நமக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை பல மடங்கு ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த படமெல்லாம் உருவாக்கி கொடுத்தது. ஸோ அந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட் உண்மை. ஸோ இந்த போதி தர்மர் அப்படிங்கிறது இங்கேருந்து அங்கே போய் நம்முடைய இந்தியன் மெடிசனை, நம்முடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை, நம்ம ட்ரெடிஷ்னல் மூலிகைகளை அங்கே போய் சொல்லி கொடுத்து இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் சைனா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மலேசியா நாங்கள் போனால் கூட பார்த்தீங்கன்னா சைனாவில் ட்ரெடிஷ்னல் மெடிசன் இருக்குது. அவங்க அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப இன்றைக்கி இந்த மாடர்ன் கல்ச்சர் மாறுது அப்படிங்கிறதுனால தான் வராங்க. இன்றைக்கி கல்ச்சரில் நம்மளுடைய மைண்டில் அதை புகுத்துறாங்க. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே போனீங்கன்னா கேரளாவில் அப்படி தான் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஆயுர்வேதா எடுத்து தள்ளிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாறிட்டாங்க. ஒருத்தர் வீட்லேயுமே குழந்தைகளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கண்டிப்பாக வந்து தசமூலாரிஷ்டம், முத்தாரிஷ்டம், பாலாரிஷ்டம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. தன்வந்திரம் குடிகா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நான் கண்கூட பார்த்தது. எங்கள் ஃபேமிலியிலேயே நான் நிறைய இடத்துல போயிடலாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தன்வந்திரம் ஆயில் வச்சுருப்பாங்க வீட்டில், கொட்டஞ்சுக்காதி ஆயில், பிண்டத்தைலம், இதெல்லாம் இது எல்லா மலையாளிஸ் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இப்படி இருந்த கல்ச்சர் இன்றைக்கெல்லாம் மாறி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேபிள்ஸ் எல்லாரோட டேபிளுக்கு வந்துருச்சு. உணவு முறைகளையும் நம்ம தவறு செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. நீங்கள் எல்லா மருந்துகளும் தேவைதான், எல்லாம் ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோம், எல்லா மருந்துகளும் தேவைதான். யார் எந்த மருத்துவமும் குறையில்லை. ஒரு மருத்துவம் தன்னுடைய நிலைமையில் மிகச்சிறந்த மருந்துகளை செய்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இருந்துக்கோங்க, இந்த மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லை, நல்ல நோய்களை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணும், ஹெல்த்தியான லைஃப்பை கொடுக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? ஆனால் இதை நேர்மையாக செய்யக்கூடியவர்கள் அதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சித்த மருத்துவத்தை பொறுத்தளவுக்கும் ஆயுர்வேதா பொறுத்தளவுக்கும் இதெல்லாம் ஒரு ரெவலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நீங்கள் இது கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த மருத்துவத்தில் தான் 6000 வருஷம் 7000 வருஷம் உயிரோடு இருந்து உயிர் சாகாமல் உயிர் பிரியாமல் ஜீவ சமாதியான மருத்துவம் இதுதான். உடனே வந்து இதுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் தரக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து பழனிமலைக்கு போகிறீங்க, நவபாஷாணத்தில் இப்போ இது பண்ணுறாங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும். நம்ம நவபாஷாணத்து மேலே பண்ண ஒரு அபிஷேகத்தை நம்ம சாப்பிட்றோம், அந்த சிலையவே பாதி சுரண்டிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சுரண்டுனா அப்போ பாஷாணம்னா என்ன விஷம், எலி பாஷாணம்னு என்ன எலி விஷம். ஸோ அந்த மாதிரி நவபாஷாணம் 9 வகையான விஷத்தை விட்டு மருந்துகள் செய்து அது கட்டு செய்கிறது தான் அந்த மருந்துவுமே. அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம மருந்துகளாக செய்யக்கூடிய நவபாஷாண மருந்துகள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்காமல் நம்ம இந்த மருத்துவத்தில் என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்காமல் ஒரு பெரிய கொள்ளை நோய் வருது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொள்ளை நோய் வருது. அதற்கு நம்ம நாட்டிலேருந்து இங்கே போன போதி தர்மர் அங்கே ட்ரீட் பண்ணுறாரு, அதை சரி பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன பெரிய கான்செப்ட் அதுதான். இன்றைக்கி நம்ம வந்து எந்த கொள்ளை நோயாலும் உடனே வந்து இந்த கபசுர குடிநீர் கொடுங்க, நிலவேம்பு குடிநீர் கொடுங்க, இதெல்லாம் பேசிக் மெடிசன். இதை விட டாப்பாக இலை வேர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அது. அதுக்கடுத்து பஸ்பம், சிந்தூரம், வீரம், பூரம், முப்பு, குருமருந்து போயிட்டே இருக்குது, பாஷாணம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அட்லீஸ்ட் நம்ம உருவாகி நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்ம எங்கே உதாசீனப்படுத்தணுமோ அதை சீனர்கள் கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. நீங்கள் மலேசியா போனீங்கன்னா நான் கண்கூட பார்த்துட்டேன். சைனீஸ் கூடவே இருந்து பார்த்தாச்சு. அவங்க எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் சைனீஸ் மெடிசன்ஸ் போகிறாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க. அதில் போய் தான் மருந்துகள் எடுக்கிறாங்க. நீங்கள் சைனாவில் போனாலும் இதே தான். அவங்க மேக்சிமம் இந்த காய்ச்சல், பிரசவம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த பிரசவ கால சிகிச்சைகள், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாரும் அப்படி சிக்கன் இருக்கிற காரணமே அந்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து அந்த மருந்துகளை எடுத்துக்க. தேவைக்கு எல்லா மருந்துகளுமே எடுத்துக்கலாம், அது வேறு விஷயம். தேவை ஏற்படுது, ஒரு சர்ஜரி போகணும், நம்ம அது போகணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் இந்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய முறைகளை தெரிஞ்சுட்டு இங்கே வந்து சைடு எஃபெக்ட் வருங்களா, நான் பெரிய இதில் தான், அப்படியெல்லாம் இந்த எண்ணங்களே இருக்கக்கூடாது. இந்த மருத்துவத்தை தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான பல இன்ட்ராகேஷன்ஸ் இருக்கும். நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க, நிறையா டவுட் வரும். அதை நம்ம விளக்கறதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நிறையா வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் போய் பாருங்கள். இந்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், எங்ககிட்ட வாங்கங்கிறது அல்ல. இந்த மருத்துவத்தை செய்துவிட்டால் நீங்கள் நிறையா விஷயங்களுக்கு நோய்க்கு ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற சில கை மருந்துகளை பாட்டி வைத்தியம் கூட நிறைய நோய்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நோய் என்பது எப்படி நம்ம க்யூர் பண்ணுறோம், எங்கே வேணால் மருந்து எடுங்க, அந்த நோய் கண்ட்ரோல் ஆகுதா, மருந்துகளை படிப்படியாக குறைக்கிறோமா, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளோட உடல்நலம் பாதிக்காமல் ஆரோக்கியம் மேம்படுதா, இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அது ஒரு ஆரோக்கியமான
ஒரு சூழலுக்கு உங்களை கொண்டு போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை என்றென்றும் மீட்டு தரும். அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு மெட்டல் இருக்கா, நீங்கள் ஸ்டெராய்டஸ் பண்ணி உண்மையாகவே இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நேர்மை இல்லாமல் யார் செஞ்சாலுமே இதில் ஷைன் ஆக முடியாது. சித்த மருத்துவம் ஆயுர்வேதாவை பொறுத்தளவுக்கு அப்படி ஒரு ரெவலேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது ஞானத்தின் மூலமாக பிறந்தது. அந்த காலத்தில் வந்து அகத்தியர் ரோட்டில் போகும்போது அகத்தே ஈயும், அகத்து சொல்லுமாமா, அகத்தை வந்து அது ஒரு நான் இந்த மூலிகை இதற்காக உபயோகப்படுவேங்கிற அந்த ரெவலேஷன் இருக்குமாமா. ஸோ அந்த வெளிப்பாடு அந்த மைண்ட்லேயே நமக்கு தெரியக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட ரீசன். ஸோ நிறைய இடத்துல நம்ம மஞ்சளுக்கு வந்து இல்லை நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மஞ்சளை ப்ரூவ் பண்ணுறதே ஒன்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம பேட்டன் ரைட்ஸ் கிளைம் பண்ணிக்கிறது. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. மஞ்சளுக்காகட்டும் வேம்பு ஆகட்டும் இதெல்லாம் நம்ம நாட்டோட ட்ரெடிஷன் மெடிசன், இதோட பேட்டர்ன் வேறு எங்கேயோ போயிட்டுருக்குதுங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். வருத்தமான செய்தி. இனியாவது நம்ம முடிச்சுக்கணும். நம்முடைய ஹெல்த் எந்த அளவுக்கு வீணாக போயிருக்குது, இந்த அளவுக்கு வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்டு என்ன பண்ணணும், அயோடைஸ்டு சால்ட்டு சாப்பிட்டு என்ன பண்ணணும், இன்றைக்கி உடம்பு என்ன ஆயிருக்குது, எத்தனை கிட்னி சென்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்குது, இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்கள் கண்கூட பாருங்கள். இன்றைக்கி மறுபடியும் ரெவல்யூஷன் வந்துருச்சு. எப்படி இன்றைக்கி செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணா, எங்கள் வீட்டில் செக்கெண்ணெய் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவன் பல டாக்டர்ஸை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி. ஆமாங்க, நாங்கள் செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், எங்கள் வீட்டில் ஆர்கானிக் காய்கறி தான் யூஸ் பண்ணுவோம். தெரியுதா? அப்போ ஆர்கானிக் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம நாட்டிலேருந்து தாங்க வந்துச்சு. நம்ம ஆழ்வார் அவளை பற்றி அவ்வளோ அழகாக அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம விட்டதனுடைய விளைவு இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய நோய்கள் நம்ம தலைமுறையாவது பாதுகாக்கப்படக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் ஒரு புதினங்கள் ஒரு புதையல்கள் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் ஆர்வமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளும் பொழுது இதற்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக நடக்கும். இந்த மருத்துவம் மிகச்சிறந்த மருத்துவம். இது உங்களுக்கு கிடைக்கலங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த மருத்துவம் கிடைக்கணும்னா உண்மையாகவே கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் எந்த மருத்துவமாக இருக்கட்டும், யூ ஹேவ் டு அனலைஸ் ஃபர்ஸ்ட். கரெக்டாக ஈஸி ட்ரூ, இது உண்மையாகவே நல்ல விஷயங்களை செய்யுமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது உண்மையாகவே நல்ல விஷயம் செய்யினா அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிங்கன்னா அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ட்ரூ யூ கேன் ப்ரொசீட் இட். அதுலேயும் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மருத்துவங்களில் உண்டு. இங்கே வந்து சந்தேகம், நம்ம ட்ரெடிஷன் மெடிசனை நம்மளுடைய ஹெரிட்டேஜை நீங்கள் என்றைக்குமே கொஸ்டின் பண்ணாதீங்க. பண்ணலாம், சந்தேகப்படலாம், கேட்கலாம், தெரிஞ்சுக்குங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சு இதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மருந்துகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட்.